நண்பர்களே என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா இட்லி மட்டன் உப்புச்சாறு தட்டு வெறும் தட்டு கரண்டி கரண்டி எடு கரண்டிய கை திரும்ப நான் சொல்லுவேன் நீ சொல்ற நீ பேச விட மாட்டேற. இது ஏன் சேனல் ஏன் சேனல் சரி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே யார் சேனல் மீசமணி வேணும்னா எனக்கு மீசமணி வேணும் அப்படி கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த லூசு இந்த மதுமிதா வேணும்னா மதுமிதா கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துருவோமா நண்பர்களே? மானத்தை காப்பாத்துங்க, சின்ன பிள்ளைய தோக்க வச்சுருவாங்க. எனக்குலாம் வரும். ஏய் அட்டா 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 இட்லி அடப்பா அட்டா ஐயோ பூ போல இட்லி நண்பர்களே. மல்லிகைப்பூ இட்லி சொல்கிறான். பூ போல இட்லியாம்ல பேச கற்றுக்கிடுச்சு போய் உள்ள போயலாம். ஆனால் வீடியோதே ஓட மாட்டேது நண்பர்களே. தரமானது நண்பர்களே. ஆஹா, அதாவது நண்பர்களே இந்த மட்டன் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை சேர்ந்த தீபக்கண்ணனும் அப்புறம் நம்ம இத்தாலியை சேர்ந்த பிரசன் பூமு 2 பேரும் சேர்ந்து போட்ட கிஃப்ட்டில் வாங்கின மட்டன் தான் நண்பர்களே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னை மதுரையை சேர்ந்த தீபக்கண்ணனுக்கும் நம்ம இத்தாலியை சேர்ந்த தமிழகத்தை இந்த இத்தாலியில் இருக்க நம்முடைய பிரசன் பூமுக்கும் அந்த 2 பேருக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுற நண்பர்களே. மற்றும் நம்ம லைவில் வந்து கமாண்டுகளை பல கமாண்டில் வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றியை தெரிஞ்சுக்க நண்பர்களே. ஒரு அருமையான மட்டன் உப்புச்சாறு தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ. நான் தொடர்ந்து என்னால் போட முடியல. இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்தால் மட்டும்தான் போட முடியும் நண்பர்களே. கொஞ்சம் சாப்பாடு போட பசிக்குதா? சாரிடா. மல்லிகைப்பூ இட்லி மணமணக்கு உப்புச்சாறு ஏண்டா பாட்டு நல்லா இல்லையா? மல்லிகைப்பூ இட்லி மணமணக்கு உப்புச்சாறு வர வர மரியாதை ரொம்ப தேயுது, பார்த்துக்கோ. டென்ஷன் ஆயிரும் அப்பா. அப்புறம் எனக்கு 4 இட்லி நண்பர்களே, மதுவுக்கு 2 இட்லி, இன்னும் 2 பேரண்ட்ஸ் இருக்கிறது. சாப்பிடுங்கடாம்மா, சாப்பிடுங்க. பிடிங்க சர்மியம்மா, அதை பிடிங்க. அங்கிட்டு வாங்கடா, இங்கிட்டு வாப்பா, வேகமாக வா, டக்கு புக்குன்னு வாங்க. என்ன போது? ஓகே நண்பர்களே. இருடாம்மா, சாப்பிடக்கூடாது, அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது. என்றைக்குமே அவசரப்படக்கூடாது. பசிக்கும். கிண்டிக்கிட்டே இருக்காடா, பசிக்குது. ஊத்துறேன்டாம்மா, ஏன்டாம்மா அவசரம்? உப்புச்சாறு வேணாம், கறி போடு. நான் மட்டன் சாப்பிட மாட்டேன் நண்பர்களே. நான் மட்டன் சாப்பிட்றது நண்பர்களே. அப்பதான் வேணாம்மா, இரு கொஞ்சம் வெறும் குழம்பு தான்டா. எனக்கு ஒரே ஒரு எலும்பு அம்மா, நான் நிறைய சாப்பிட மாட்டேன் அப்பா. ஓகே நண்பர்களே, ஒரே எலும்பு இங்கிட்ட என்னது? அது கறி எடுத்துக்கடா வேணா. ஓகே நண்பர்களே, சாப்பிட ஆரம்பிப்போமா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? நான் ரெடி. கடவுளே, இந்த உணவு போல் எங்களுக்கு கிடைச்ச உணவு மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மக்களும் கிடைக்கணும். ஓகேங்களா? கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏசப்பா, எல்லாருக்கும் கிடைக்கணும். கடவுளே, எல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாருக்கும் இந்த உணவு கிடைக்கணும். ஓகே, நான் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். நீங்கள் ரெடியா? நண்பர்களே, இந்த பொழுதுனைக்கு நண்பர்கள் என்ன சாப்பிட போல. Happy birthday to you, happy birthday to you. என்ன அப்படி பண்ணிருக்க? வரமாட்டீங்க இருந்தா தானே ஒரு உறிஞ்சு விட்டுல. இதுல வரமாட்டது. கல்ப எவ்வளோ மோசமான வேலை இருக்கா, எடுத்துருச்சுடா சூப்பிய. என் பேர் நண்பர்களே சுப்பிரமணி, உண்மையான பேர். ஆனால் எல்லாருமே நீ கூப்பிட்றது சுப்பின்னு வாங்க. ஏன்னு கேளுங்க, சூப்பை நல்லா சுப்பி இருந்தால் இந்த சூப்பு உறிஞ்சு நல்லா சுப்பின்னு வாங்க. அதான் குருவி கத்துது. எங்களுக்கே சூறு இல்லாமல் இருக்கும், உனக்கு வேணுமா? வா தர்றேன். மது வரமாட்டேங்குது, இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியாது, நான் போய் தின்றேன். சாப்பிடு.
இந்தப்பா இன்னும் சோட்டை போறியா ஹாப்பி பர்த்டே கொண்டாடுப்பா. அது என்ன இருக்குன்னு எடுத்து கொடுக்குறேன். ஜெல்லி மாதிரி இருக்கு நண்பர்களே. கொஞ்சம் இது என்ன இருக்கா பூஜை பண்ணுறா சுட்டுடுச்சா இவர் எலும்பு சொல்லி லூசு. ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு ஸ்பான்சர் வழங்கிய அண்ணன் தீபக் அவர்களுக்கும் உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. சாப்பிடணும்னா செய்யக்கூடாது ஒன்றும் சாப்பிட. பிரசன் பூம் அவர்களுக்கும் தீபக் அண்ணனுக்கும் இருவருக்கும் நன்றி. பல்லு போயிடாமப்பா. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு, இத்தாலியா இல்லை வேறு நாடான்னு தெரியல. இத்தாலி தான். பிரசன் பூம் சீக்கிரம் சாப்பிடு. நண்பர்களே சூப்பராக இருக்கு நண்பர்களே. சுவையாக இருக்கு நண்பர்களே. குக்கூத்தி கோலமாளிக்கு போமா. கோலமலை குக்கு வித்து கோலமலைக்கு போவா. குக்கூத்தி குப்பித்து கோமாளி. குக்கூத்து கோமாளி போமா. ஆமாம், அங்கே உங்கள் சித்தப்பே தானே டைரக்டரு, போனவங்களை எடுக்கிறதுக்கு வேலையை போகிற. நானே ஏற்கனவே கலப்பூதி யாருக்கு போயிட்டு ஓடியே வந்துட்டேன். வரமா முடிஞ்ச அப்படியே வந்துடும். வரமாட்டேன். இருந்தால் தானே வரும். இப்போ நான் பல்பாக போகிறேன். சாப்பிடு. அப்போலாம் மாதிரி எப்படி சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிடு. போட்டி வைப்போம். ஒரு டீ கடை கூட்டி போகிறேன், சீக்கிரம் சாப்பிடு. நான் போட்டி வைப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். இந்தா நான் ஜெயிக்கிறேன் பாரு. நான் ஜெயிக்கிறேன் இந்த பாரு. போட்டின்னு வந்தால் மது வெளு வெள்ளு விழுந்துக்கிட்டு இருக்கேன். நான் சான்ஸ் இல்லை மது. நல்லா சாப்பிடு. தண்ணி மூட்டு பாப்பாக்கு அந்த பழக்கமே இருக்காது. எடுத்து ஊத்து. நேரம் உள்ள நின்று சாப்பிடுப்பா. நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எனக்கு ஆறணும், உனக்கும் ஆறணும். வெயிட் பண்ணும். உனக்கு ஆடு இல்லைனாலும் நீ டக்குன்னு சாப்பிடுவ. கடவுளே, சுடணும் சுடணும் சுடணும். பாவியலாம் எடுத்துருவா. இந்த இது மட்டும் போய் அதுக்குள்ளே இறஞ்சிருக்குள்ளே போய் உடஞ்சிக்கிறது. நான் ஜெயிப்பேனே. இளம்பெல்லாம் கொடுத்துரு. சரிதே. நீ அதிலேயே கடை நான் உறிஞ்சிக்கிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. எனக்கு முடிஞ்சு. ரைட்டு முடிஞ்சு. சாப்பிட்டியா? தடி இந்த போட்டேன். சேட்டை பாரு. இதாங்கிட்டுக்கெல்லாம் எடுத்து சாப்பிடணும்.
நீயே ஃபஸ்ட்டு போ. சேட்டை பாருவே கொத்தமல்லி எல்லாத்தையும் இங்கே அதுக்கு அதுக்கு நான் சாப்பிட்டுருவேன். இங்கே வாரு. இட்லி நான் தெரிஞ்ச ஐயா நீ இருக்கா ஆத்தாடி என்ன இருக்கா? இங்கே பாருங்க அலம்ப பாருங்க. இங்கே இருக்குல்ல எனக்கு இந்தா. எடு எடு எடு. சாப்பிட்டு நீ. தோத்துட்டு நண்பர்களே, கேவலமான தோல்வி. யார் தோத்துன்னு உங்களுக்கே தெரியும். கல்லாட்டை யார் பண்ணாங்கன்ட்டு. நல்லா போச்சு விடவே இல்லை, நீ தான் சாப்பிட்டுட்டு இருக்க. ஓகே நண்பர்களே, இந்த மட்டன் உப்புச்சாறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஸ்பான்சர் வழங்கிய தீபகனுக்கும் பிரசன்ட் பொம்முக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது மதுரை மீசமணி என்பதை ஸ்ரீலட்சுமி ஸ்டோர் ரூம் வச்சுக்கலாம். மதுரை 14. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா